கோபம் நம்மளை பாடாப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் ஒரு உணர்வில் கோபமும் ஒன்று. ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தான் பார்த்துக்கங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஊனா கோபம் வருதுங்க அப்படி. இல்லையம்மா, அவன் கோவப்படவே மாட்டானே. இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இப்போ அவன்லாம் மிந்தி மாதிரி கிடையாது, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வருது அப்படி. இவர் சொல்கிற, சான்ஸே இல்லையம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் கோவம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அது எப்படிங்க நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? ஏம்மா, கோவம் வருது ஒருத்தனுக்கு அப்படின்னா சூடு சோறுனா இருந்தால் தான் வரும். கல்யாணத்து அப்புறம் சூடு சோறுனா இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இவர். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. பொதுவாக கோபத்துக்கு காரணம் இயலாமை, பலவீனம். ஆனால் இவர் ஒரு நகைச்சுவைக்காச்சு சொல்லியிருக்கலாம், அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஆணுக்கு சூடு சோறுனா இல்லைன்ட்டுன்னு. அது இயல்பாகவே இல்லை. ஏன் இல்லாமல் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே பெண்களுக்கு ஒரு தியாக உணர்வு இருக்கும், ஆணை விட அதிகமாக இருக்கும். ஆணுக்கு அவளுக்கு என்ன வேணும், எது வேணும் அப்படிங்கிற உணர்வே, அக்கறையே இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த அக்கறை இல்லாதது மட்டும் இல்லை, நமக்கு என்ன வேணும் அதை எடுத்துக்கிறதுலையும் குறியாக இருப்பாங்க. நமக்கு என்ன தேவை அவகிட்ட அதை மட்டும் உரிமையோடு எடுத்துக்கிறதுக்கு, அந்த இல்லற வாழ்க்கையில் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் அந்த சூடு சோறுனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் ஏதாவது பண்ணால் கொமட்டில் குத்திடுவேன் அப்படிம்பாங்க. அந்த கொமட்டுங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுத்துக்கும் கன்னத்துக்கும் நடுவில், அதாவது சுருக்கமாக சொன்னால் அந்த தாடை பகுதி. ஒரு வீட்டில் இப்படி தான் அந்த அம்மா போட்டு வீட்டுக்காரர ஆகுன்னு அந்த கொமட்டிலேயே போட்டு குத்து குத்துன்னு குத்தும். பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் கேட்காரு, ஏன்பா இப்படி போட்டு உன் பொண்டாட்டி குத்துறால, கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிய அப்படின்னதுக்கு அவர் சொல்கிறான், இல்லை அவள் ஆரோக்கியம் தான்ப்பா எனக்கு முக்கியம். ஏன்பா, அடிக்கிறது அவா, குத்துறது அவா, நீ வாங்குறது நீ, உன் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் அவள் ஆரோக்கியம்தான் முக்கியங்க அப்படின்னு. இல்லை, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, அதனால் கோபத்தை அடக்கிறது உடம்புக்கு கேடு, அதை வெளிப்படுத்திடணும். அதான் அதனால் இவ இப்போ மண் மூட்டையெல்லாம் கட்டி அதில் குத்து குத்துன்னு குத்துனா கோபம் தனியத்தான் செய்யும், வர்ற ஆட்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்காக நான் இப்படி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதாவது அந்த அம்மா குத்துது நிறைய இடத்துல நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணம் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எதை பற்றியுமே ஒரு கவலைப்படாத தன்மை, அது கோபத்தை உண்டு பண்ணுது. ஆனால் சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபத்தை வெளிப்படுத்துறதும் கேடு தான், அடக்கிறதும் உடம்புக்கு கேடு தான். அதை மடைமாற்றம் பண்ணணும். கோபத்தை நிறைய பேர் என்ன அதுதான் சொல்கிறாங்க. இப்போ சில ஐடியா, அந்த அந்த கோபத்து மூடை நம்ம உடனே மாற்றணும். தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துருங்கம்பாங்க, 1 2 3ன்னு எண்ணுங்கம்பாங்க. அது எண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டால் கோவம் வந்துடும். நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே என்ன உடையில் கேட்கேன்னா அதுக்கு ஒரு கோவம் வரும். இன்னொரு இதில் இப்படி தான் பார்த்துக்கோங்க, ஒரு கோவம் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நாக்கை, எனக்கு கொஞ்சம் அடிக்கடி கோவம் வரும்னு வச்சுக்கோங்க, அதில் போட்டிருந்தான் நீங்கள் நுனி நாக்கை கொண்டு மூக்கு நுனியை தொடுங்க, தொட்டுட்டு உங்கள் அந்த நாக்கு தொடுறதா நீங்கள் பாருங்க அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதாவது கோபம் வந்ததுன்னா என்ன செய்யணும்னா, அந்த நாக்கு நுனியை கொண்டு மூக்கு நுனியை தொடரணும். தொடறது மட்டும் இல்லை, நீங்கள் அதை தொடரத எப்படி தொடுதுங்கிறத நீங்கள் 2 கண்ணாலையும் பார்க்கணும். நான் இப்படி தான் ஒரு நாள் காய்ச்சி பூச்சின்னு வீட்டில் கத்துன்னு கத்திட்டு, சரி நம்ம அளவுக்கு மீறி கோவப்படுதும், அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அந்த நாக்கு நுனியை கொண்டு மூக்கு நுனியை தொட்டுட்டு 2 கண்ணாட்டு கஷ்டப்பட்டு பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆனால் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் ஐயையோ கோவப்படாதீங்கன்னு சொன்னேனே, கேட்க மாட்டேங்கிங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஆகிப்போன்னு நினச்சேனே, இப்படி ஆகிப்போச்சேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் விவரத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்து, பெரிய விஷயம் ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுன்னு கோவப்படுவாங்க. அதாவது ஏன் இதை இப்படி பண்ண,
ஏன் இதை இப்படி பண்ண, வீட்டுக்காரிட்ட அப்படி ஒரு எரிச்சலை காமிப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அவர் ஏதாவது பண்ணுவார், அவரை வச்சுதான் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அவர் ஏதாவது பண்ணிட்டு ஒவ்வொரு செய்கிற விஷயத்துக்கும் எதையாவது ஒன்று எதிர்பார்ப்பார். வீட்டில் பெண்டாட்டிகிட்ட, பிள்ளைங்கிட்ட, பக்கத்தில் இருக்கவன்கிட்ட, நண்பர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட, இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது நான் கொடுத்தோம்ல நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா அந்த கோவம், அந்த சுள்ளுன்னு மூஞ்சிக்கு மேலே கோவம் வரும். அந்த அம்மா என்ன செய்யும், விட்டுரும். கோவம் வரும்போதுலாம் சுள்ளுன்னு கோவப்படும்போது விட்டுரும். ஆனால் ஒரு லெவலுக்கு போச்சுன்னா என்ன ஒரேடியாக தான் அப்படிங்கும், இந்த கோவை சரலா ஸ்டைலில். ஒன்றா அந்த ஆள் அடங்கி போயிடுவார். ஏன்னா ஏன் இதுன்னா, கோவத்துக்கு வந்து லேசாக அப்பப்போ எதிர்ப்பை காமிச்சிடணும். இவன்ட்ட நம்ம பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு போயிட்டோன்னு வைங்க, வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துலையுமே கோபத்தை லேசாக எதிர்ப்பை காமிச்சாதான். அப்படி காமிக்கவில்லை என்றால் நம்மளால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு சொல்றாங்க, கோபத்தை எதிர்கொள்ளனா ரூம் போட்டு யோசிக்கணுமா. அதாவது இந்த கோபம் எதனால வந்தது, இதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய, இந்த கோபத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு யோசிக்கணுமா. அப்படி யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் விளங்கத்தான் செய்யும். அதாவது இப்போ கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ இந்த படப்படன்னு கோவப்பட்டாங்கன்னு வைங்க, அது ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆனால் அந்த ஸ்லோ மோஷனில் அந்த சொன்ன மாதிரி கோவை சரலாம் மாதிரி என்ன அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னு வைங்க, அதோட விளைவு வந்து நிறைய விபரீதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் கோவத்தை பற்றி இதுக்கு மேலே பேசுனேன்னு வைங்க, கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. இன்னொரு வாய்ப்பில் பேசுவோமே கோபத்தை பற்றி.